வணக்கம் மக்களே! 82 நாள் கழிச்சு நம்ம சேனல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த வீடியோல நாட்டு மாட்டு வெண்ணெயில இருந்து எப்படி சோப் செய்றதுன்னு நம்ம சொல்லப் போறோம். இதுதான் எங்க லட்சு. இவளோட பால்ல இருந்து தான் வெண்ணெய் எடுத்து நம்ம சோப் செய்றோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுல முதல் ப்ராசஸ் என்னன்னா, லை ரெடி பண்ணணும். லை ரெடி பண்றதுக்கு 210 கிராம் ஆர்ஓ வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். வேற எந்த வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓ வாட்டர் மட்டும் தான் நம்ம சோப் செய்றதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த ஆர்ஓ வாட்டரில் நம்ம 108 கிராம் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணணும். நம்ம காஸ்டிக் சோடா ஒட்டுக்கா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நான் வீடியோ உங்களுக்கு ஸ்பீடாக காட்டியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் காஸ்டிக் சோடாவில் ஆர்ஓ வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓ வாட்டரில் தான் நம்ம காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த லை ரொம்ப சூடாகும். காஸ்டிக் சோடா உங்கள் மேலே படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் பட்டாலும் உடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க, இல்லைனா கையெல்லாம் உங்களுக்கு எரியிற மாதிரி இருக்கும். இந்த லை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும். லை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் 450 கிராம் சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்து நம்ம சோப் செய்யணும். எந்த சோப் செஞ்சாலும் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். மற்ற எண்ணெயை கம்பேர் பண்ணும் பொழுது தேங்காய் எண்ணெய் தான் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெயில் நம்மளே ரெடி பண்ண வெண்ணெய் 132 கிராம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. வெண்ணெய் இப்போ நல்லா தேங்காய் எண்ணெயில் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கூட நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கணும். நான் வெண்ணெய் சோப் செய்கிறதுக்கு 50 கிராம் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நாங்களே ரெடி பண்ணது தான். நாங்களே ரெடி பண்ணனால தான் விளக்கெண்ணெய் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருக்கும். விளக்கெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா லை வடித்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். லை ஊற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும், ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது. அதே சமயம் லை ஊற்றும் பொழுது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பொறுமையாக ஊற்றணும் லை. நான் வீடியோவில் ஸ்பீடாக்கியிருக்கேன், ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியலாம். நீங்கள் ஊற்றும் பொழுது பொறுமையாக ஊற்றணும், பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம லை ஊற்றுனதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சோப் நல்லா வரும். ஸோ 1 மணி நேரம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு மாவு பதமாக வந்திருக்கு. இது கூட பர்ஃப்யூம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பர்ஃப்யூம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், நல்லா மாவு பதத்துக்கு கெட்டியாக வந்துருச்சு. இது நான் சோப் மோல்டை இப்போ ஊற்ற போகிறேன். இந்த சோப் மோல்டு நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கும், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு 200 தான் வரும். நாங்கள் 1.5 வருஷமாகவே வீட்டில் ரெடி பண்ணுற சோப் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடையில் வாங்குகிற சோப்பை விட நம்ம வீட்டில் செய்கிற சோப்பு நல்லாவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சோப் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புகிறோம். சோப் மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் சோப் நல்லா கெட்டியாக கிடைக்கும். நம்ம செஞ்ச சோப்பு 6 மணி நேரத்துலேயே கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சோப் மோல்டிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். வெண்ணெய் சோப்பு இப்படி தான் இருக்கும். இந்த சோப்பில் ஆர்ஓ வாட்டர், காஸ்டிக் சோடா, தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், விளக்கெண்ணெய், பர்ஃப்யூம் இதை மட்டுமே சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். கடையில் வாங்குகிற கெமிக்கல் சோப்பை விட நம்ம வீட்டிலேயே செய்கிற சோப்பு தான் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.